வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு ஸ்மார்ட் சயின்ஸ் ஹப். இன்னைக்கு நாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அறிவியல் பயணத்தை தொடங்க போறோம். நம்ம சுற்றி இருக்கும் எல்லாற்றையும் 3 வகைகளாக பிரிக்கலாம். அவை என்ன தெரியுமா? திண்மம், சாலிட் திரவம், லிக்விட் வாயு, கேஸ். இன்றைக்கு இந்த 3ஐயும் பற்றி வேடிக்கையாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலில் புரிந்து கொள்வோம், இவை என்ன? திண்மம், சாலிட்ஸ். உங்கள் பென்சில், புத்தகம், பந்து இவையெல்லாம் திணிமங்கள். இவற்றை தொட்டு பார்க்கலாம், பிடிக்கலாம். இவற்றுக்கு ஒரு நிலையான வடிவம் உண்டு. திரவம், லிக்விட்ஸ். நீர், பால், எண்ணெய் இவை திரவங்கள். இவை பாயும் தன்மையுடையவை. எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். வாயு, கேசஸ், காற்று, நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் இவை வாயுக்கள். இவற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். இப்போது சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான செயல்பாடு செய்வோம். பென், இரேசர், பென்சில் போன்ற பொருட்களை பென்சில் பெட்டியில் வைக்கும்போது என்ன நடக்கும்? இதோ பாருங்கள். இந்த பென்சில், பென், எரேசர் இவற்றை பென்சில் பெட்டியில் வைக்கிறேன். என்ன நடந்தது? பெட்டியை மாற்றினாலும் இந்த பொருட்களின் வடிவம் மாறவில்லை. ஏனென்றால் இவை திண்மங்கள். இவற்றுக்கு நிலையான வடிவம் உண்டு. இப்போது திரவங்களை பற்றி பரிசோதிப்போம். இதோ பாருங்கள், இந்த ஏ பாத்திரத்தில் தண்ணீர் உள்ளது. இப்போது நான் இதை பி பாத்திரத்தில் ஊற்றுகிறேன். என்ன நடக்கிறது? தண்ணீர் பி பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. மீண்டும் சி பாத்திரத்திற்கு மாற்றுகிறேன். மீண்டும் வடிவம் மாறுகிறது. திரவங்கள் தங்கள் சொந்த வடிவம் இல்லை, அவை இருக்கும் பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும். இப்போது மிகவும் சுவாரஸ்யமான பகுதி, வாயுக்கள். பலூன் உள்ளே உள்ளது என்ன? காற்று. அது ஒரு வாயு. பலூனின் நிறம், ஸ்லாஷ் வடிவம் பற்றி என்ன சொல்ல முடியும்? பாருங்கள், காற்று, வாயு பலூனின் வடிவத்தை எடுத்துக்கொள்கிறது. வட்ட பலூனில் வட்டமாக, நீண்ட பலூனில் நீளமாக மாறுகிறது. வாயுக்கள் எந்த இடத்திலும் பரவும் தன்மையுடையவை. இப்போது எல்லாவற்றையும் ஒரே அட்டவணையில் பார்ப்போம். திண்மம் திட்டமான வடிவம் கொண்டது, நிலையான கனவளவு கொண்டது. திரவம் பாத்திரத்தின் வடிவம் எடுக்கும், திட்டமான கனவளவு கொண்டது. வாயு திட்டமான வடிவம் அற்றது, நிலையான கனவளவு இல்லை. திண்மம் பென்சில், புத்தகம், கல் எப்போதும் ஒரே வடிவமிடம் மாறினாலும் அளவு மாறாது. திரவம் தண்ணீர், பால், சாறு பாத்திரத்தின் வடிவம் எடுக்கும், ஆனால் அளவு மாறாது. வாயு, காற்று, நீராவி, ஆக்சிஜன் எந்த வடிவமும் இல்லை, எல்லா இடத்திலும் பரவும். இப்போது முக்கிய விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்வோம். திண்மம் நிலையான வடிவம், நிலையான கனவளவு, தொடலாம், பிடிக்கலாம். திரவம் வடிவம் மாறும், பாயும் தன்மை, நிலையான அளவு. வாயு வடிவம் இல்லை, எங்கும் பரவும், பார்க்க முடியாது. சில சுவாரஸ்யமான உண்மைகள். உலகின் மிக கடினமான திண்மம் வைரம். நமது உடலில் 70% திரவம், தண்ணீர். ஒரு பலூனை வெப்பப்படுத்தினால் உள்ளே உள்ள வாயு விரிவடையும். தண்ணீரை குளிரூட்டினால் பனிக்கட்டி, திண்மம். வெப்பப்படுத்தினால் நீராவி, வாயு, வாக மாறும். இப்போது உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீட்டுப் பாடம். பனிக்கட்டியை வெளியே வையுங்கள். என்ன நடக்கிறது கவனியுங்கள். திண்மம் திரவமாக மாறும். ஒரு துணியை காற்றில் ஆட்டுங்கள். காற்று, வாயு. எங்கும் இருப்பதை உணருங்கள். தண்ணீர் வடிவ மாற்றம். தண்ணீரை வெவ்வேறு பாத்திரங்களில் ஊற்றுங்கள். வடிவம் மாறுவதை கவனியுங்கள். இப்போது உங்கள் அறிவை சோதிக்கலாம். கேள்வி 1, பந்து என்ன வகை? கேள்வி 2, எது பாத்திரத்தின் வடிவம் எடுக்கும்? கேள்வி 3, எது எங்கும் பரவும்? வாவ், இன்றைக்கு நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? திண்மம் நிலையான வடிவம், திரவம் பாயும் தன்மை, வாயு எங்கும் பரவும். விஞ்ஞானம் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது இல்லையா? நம்மை சுற்றியுள்ள எல்லாவற்றையும் இந்த 3 வகைகளாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோட பகிருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான அறிவியல் சோதனைகளுடன் சந்திப்போம். கீப் எக்ஸ்ப்ளோரிங், கீப் லேர்னிங். ஸ்மார்ட் சயின்ஸ் ஹப், where science is fun.